வதங்கட்டும். நான் க்ளீன் பண்ணி மசாலா சேர்த்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ 4 தக்காளியை நான் என்ன பண்ணியிருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், தேவைக்கப்ப இஞ்சி பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, சோம்பு சீரகம் எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம அரைச்சி சேர்க்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் இருக்கிறதுனால நான் அதில் தேங்காய் சேர்க்கலை. இல்லாட்டி நான் வதக்கிட்டு தான் தேங்காய் சேர்ப்பேன். நான் குக்கரில் சேர்ப்பேன். இப்போ குக்கரில் கடலெண்ணெய் சேர்த்துட்டேன். சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்க்க போகிறேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்தாச்சு. நான் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். என் பசங்களுக்கு பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். கல் உப்பு சேர்த்தாச்சு. கரம் மசாலா சேர்க்குறேன். இப்போ நம்ம காடையும் சேர்த்துக்கலாம். காடையிலையும் கொஞ்சம் காரம் இருக்கும், ஏன்னா மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் காரம்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ தேவைக்கப்போ தயிர் கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம். இந்த டைமிங்கில் நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டே சேர்த்துக்குவோம். இப்போ காரம்லாம் பார்த்துக்கோங்க. காரம், உப்பு எல்லாமே சரி பார்த்துக்கலாம். 3 விசில் தான் வைக்க போகிறேன் குக்கரில். 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. நான் இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறேன். சூப்பராக இருந்தது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது போல் நான் கொஞ்சம் லெமன் சேர்த்துட்டேன். காரம் அதிகமாக இருந்தது, லெமன் சேர்த்துருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.